இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா ட்ரெண்டிங் கோர்சஸ் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ். ஸோ ட்ரெண்டிங் கோர்சஸ்ல என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு, ட்ரெடிஷ்னல் கோர்சஸ்ல என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. எப்போ இந்தியாவில் ஐடி பூம் ஆக ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த ஃபீல்டையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏஐ கண்டுபிடிச்சாலும் ஏஐ ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வந்தாலுமே இந்த ரோபோட்டிக்ஸுக்கு இந்த ரோபோட்ஸுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது பெருமைக்கோ இல்லை உங்க ப்ரெஸ்டீஜியஸ்க்கோ எடுக்காம ட்ரெண்டிங்காக எடுக்காம. வணக்கம், நான் பாலாஜி, கரியர் கவுன்சிலர் ஃப்ரம் நம்ம காலேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே +2 வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமினேஷன் செஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு கேள்வி, அது வந்து பெற்றோர்களுக்கானாலும் சரி மாணவர்களுக்கானாலும் சரி, மிகப்பெரிய கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்க போகிற விஷயமே வந்து அட்மிஷன் ப்ராசஸ். அதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் வர்ஸ் ட்ரெண்டிங் கோர்ஸ். இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ஜெக்டை டீட்டெயில்டாக நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இல்லைங்க சார். வணக்கம், நான் தனசேகரன், கேரியர் கவுன்சிலர் ஃப்ரம் நம்ம காலேஜ். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அட்மிஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும். கண்டிப்பாக அட்மிஷன் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ஜினியரிங் தான். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ஜினியரிங் ஆஸ் வெல் ஆஸ் எம்பிபிஎஸ். கண்டிப்பாக என்னதான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாலும் நம்மளோட மைண்டுக்கு, நம்மளுக்கும் சரி காலேஜுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வருது அட்மிஷன். நான் வந்து முக்கியமாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, லாஸ்ட் இயர் இந்த கவுண்ட் வந்து 5 lakh ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு இல்லைங்களா? நியர்லி 5 to 6 lakhs இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், இன்னுமே வந்து 8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் +2 எத்தனை பேர் எழுதுறாங்க அப்படிங்கிற அந்த கவுண்டோட கேப்பபிலிட்டிஸும் வந்து கவுன்ஸும் ஜாஸ்தியாகவே போயிட்டே இருக்குது. என்ன எவ்வளோ கோர்சஸ் வந்தாலுமே. இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா, உலக அளவில் இந்தியாவை எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறது என்னன்னா, இந்தியாவில் தான் வந்து வளரும் தலைமுறையோட எண்ணிக்கை அதிகம், யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். ஈவன் ஜெர்மனாக இருந்தாலும் ஜாப்பனீஸாக இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் நிறையா மீடியாஸில் வந்து ஜப்பான்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஹவுசஸ் வந்து ரெண்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஈவனாக வந்து காலியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட கவுண்ட்டு நிறையாவே கம்மியாக இருக்குது. ஈவன் ஜெர்மன்ஸ் வந்து நிறைய ஸ்கில் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து தேவையான ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் ஒரு சைடில், யூஎஸ் கனடா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய ஸ்ட்ரின்சென்ட்டான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தாலுமே, இந்த மாதிரி ரொம்ப எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்கிற கண்ட்ரிஸ், அது வந்து ரொம்ப நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா ஈவன் ஜெர்மனி இஸ் வெரி ஸ்டெபிளைஸ்டு கண்ட்ரி, ஜப்பான் இஸ் வெரி ஸ்டெபிளைஸ்டு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸை எஸ்பெஷலி வந்து இந்தியாவிலேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நிறையாவே வந்து இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஸ்கில் டிபார்ட்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஸ்கில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் மற்ற கண்ட்ரீஸ் வந்து நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்? ஸோ இந்தியா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய பூமில் இருக்குது. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு பூமிங்கில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்து கண் கூட பார்த்தது கிடையாது. பட் இப்போ நம்ம பார்க்கலாம், நிறையா வந்து மெட்ரோஸாக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், 8 ways 4 ways எத்தனையோ ரோட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா
பார்த்தீங்கன்னா நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ், நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் கோர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வந்து வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட வாண்டட் நிறையா இருக்குது. ஈவன் ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய செக்டர்ஸுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வருது. ஸோ அதோட நீட்ஸுமே வந்து இங்கே வந்து நிறையா வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 lakh crore வந்து ஐடி செக்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடி செக்டர்ஸில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சருமே வந்து ஐடியோடதும் சரி, சிஎஸ்சியோடதும் சரி, ரிலவெண்ட்டாக எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம், இல்லைங்களா சார்? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த தலைமுறைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எந்தெந்த வேலை ட்ரெண்டிங் கோர்ஸ் வெர்சஸ் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது, என்னதான் ட்ரெண்டிங் கோர்சஸ் இருந்தாலுமே ட்ரெடிஷன் கோர்ஸுக்கு வேல்யூ இல்லையா, ட்ரெண்டிங் கோர்ஸுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிற கேள்விகளுக்கும் அதுக்குண்டான நம்ம ஒரு பதிலாக இல்லை எங்களுக்கு தெரிந்த இன்ஃபர்மேட்டிவ் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். நம்ம டிஜிட்டல் மிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இங்கே வந்து பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மற்ற நாடுகள் வந்து நம்மளை ரொம்பவுமே வந்து அட்ராக்டாக ரொம்பவுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன். என்ன ரீசன் அப்படின்னா, மற்ற நாடுகள் வந்து இன்றைக்குமே வந்து கொமோடிட்டிஸ், அதாவது அவங்களோட தினசரி வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களுமே அவங்க பணம் தான் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தருணத்திலையுமே வந்து நம்ம இந்த டிஜிட்டல் யூபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜியாக வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நம்ம வந்து பொட்டிக்கடையிலிருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஈவன் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸில் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சரளமாக ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம. இது வந்து மற்ற அதர் கண்ட்ரீஸில் வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக தான் இன்றைக்குமே இருக்குது. அட் த சேம் டைம் ஈவன் நீங்கள் வந்து இப்போ காலேஜஸில், கல்லூரிகளில் உங்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், நிறைய லிங்க்ஸ் வந்து சென்ட் பண்ணி வந்து ஆன்லைன் யூபிஐயில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸு, நம்ம வந்து நிறைய கேஷ் வந்து கேரி பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ பேர்டன், எவ்வளோ இதில் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கூட ரெடியூஸ் ஆகுது, இல்லைங்களா? ஏன்னா பணம் எடுத்துகிட்டு போகும்போது ஃபிசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம முன்னாடியெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் எத்தனையோ பெர்சன்டேஜ் வந்து இந்த ஒரு இன்வென்ஷனுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து நிறையாவே வந்து மாறுதல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக இந்த செக்டாரில் வந்து ஐடி செக்டாரில் டெஃபினட்டாக வந்து 1 lakh crore வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தயாராக இருக்காங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய சிஎஸ்சி என்ஜினியர்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக வந்து வாண்டட் அப்படிங்கிற ஒரு செக்டர்ஸில் தான் நம்ம வந்து கருதப்பட வேண்டியதாக இருக்குது. அண்ட் இது மட்டுமே இல்லாமல் அது அட் த சேம் டைம் லைக் when we comes to electrical department, அதாவது EV ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம், இல்லைங்களா? தட் இஸ் ஆல்சோ லைக் an ocean. ஏன்னா நம்ம இப்போ நிறைய வார்ஸ் வந்து சார் ஆக்சுவலி வந்து முன்ன பேசின மாதிரி வார்ஸ் வந்து வர டைமில் நிறைய பற்றாக்குறை, க்ரூட் ஆயிலோட அவைலபிலிட்டி நிறையாவே வந்து கிடைக்காம வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதோட ஸ்டாக் வந்து இருக்காமல் அவங்க வந்து அவஸ்தைப்படுறாங்க. அவங்களோட தினசரி தேவைக்கு அவங்களோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும், இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் வந்து இந்த இடத்துல EV ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய எமர்ஜிங் டெக்னாலஜியாக வந்து இருக்குது. எஸ்பெஷலி லைக் பேட்ரிஸ். ஏன்னா ஃபியூல் இல்லாமல் பேட்ரிஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுற நமக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டெஸ்லா அண்ட் தென் BYD. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய எமர்ஜிங் கம்பெனி, அப்கமிங் கம்பெனிஸ் வந்து நிறையாவே வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ ஈவன் நம்ம வந்து இன் தேட் வே நம்ம சொல்லணும்னா நைட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு வந்து நிறைய சோலார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பொல்யூஷனும் கட் பண்ணது, அட் த சேம் ரேட் நமக்கு வந்து யூசேஜஸும் நிறையாவே இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லணும்னா, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி கொச்சின் ஏர்போர்ட்டில், நெடும்பாஷியரில் நிறையா வந்து சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட லைட்ஸுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி தான். ஸோ பொல்யூஷன்ஸ் வந்து நிறையாமே வந்து அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா EVயோட அட்வான்ஸ்டு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட நீடட் வந்து ரொம்பவுமே வந்து நிறையா பூம் ஆகிட்டு இருக்குது, இல்லைங்களா சார்? அது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது.
கோர் டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எப்போவுமே ஏன்னா ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து எஸ்பெஷலி லைக் வந்து ட்ரிபிளி மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஓரியன்டான ஜாப்ஸ் ஈவன் சிவிலாக இருக்கட்டும் இதெல்லாமே எப்போவுமே வந்து ஒரு ஹேண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ்க்கான டிமாண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ் டு ஐடியை விட இன்னைக்கு பிசிக்கலாக நம்ம போய் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாத்துக்குமான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஈரானில் போர் நடந்துட்டுருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ஆயுதங்கள் தினசரி யூஸ் பண்ணுறாங்க, விதவிதமான ஆயுதங்கள் மக்களை அழிக்கிறதுக்காக. ஆனால் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு மட்டும் ஆயுதங்கள் தேவை கிடையாது. இப்போ நம்மளோட நாட்டை மக்களை பாதுகாக்கணும்னா அதுக்கும் கண்டிப்பாக ஆயுதங்கள் தேவை. ஸோ இந்தியா வந்து இந்த விஷயத்தில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ்மெண்ட் எடுத்து மேக் இன் இந்தியா மிஷனுக்கு கீழே ரெகுலராக வந்து நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் முன்ன இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து மேக் இன் இந்தியாவுக்கு கீழே உருவாக்க ஆரம்பிச்சோம். எவ்வளோ ப்ரௌடான மூமெண்ட் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு டிஃபென்ஸ் துறையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உண்மையில நம்ம வந்து ஒரு இன்கம்ன்றது தாண்டியோ நமக்கு தேவையான ஃபினான்ஷியலி நம்ம வந்து நிறைய எக்கனாமியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மற்றவங்க வந்து வார் ஃபீல்டில் போகும்போது நம்ம அதை வந்து கன்வர்ஷன் லைக் எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே வந்து ஜஸ்டிஃபையபிளான ஒரு விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி செக்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்க அண்ட் ஆல்சோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகமே வந்து இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்ரோ வந்து ராக்கெட்டை இவ்வளோ சீப்பாக சேட்டலைட்டை வந்து இவ்வளோ சீப்பாக கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சீப்னு சொல்கிறத விட இவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து அஃபோர்டபுள் அது ஒரு ரைட்டான வேர்டாக இருக்கும். ஏன்னா சீப்புங்கிறத விட ஏன்னா குவாலிட்டி நம்மளோடது அந்த அளவுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ தெர் இஸ் அ வெரி அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணுது. ஈவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட சக்ஸஸ் ரேட் வந்து மற்ற கண்ட்ரியோட ஏரோஸ்பேஸ் மிஷன்ஸை விட ரொம்பவே அதிகம். ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்பவே குறைவு சொல்லலாம். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், அவங்களோட டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம இஸ்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஃபெயிலியர்ஸோட லெவல்ஸ் ரொம்பவுமே ரொம்ப மிக குறைவு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி செக்டரில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான கம்பெனிகள் நிறையா இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வானம் மாதிரியான ஏரோஸ்பேஸ் கம்பெனிகள் வந்திருக்கு, மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஏரோஸ்பேஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெக்கானிக்கல் அண்ட் ஆல்சோ கோர் டிபார்ட்மெண்ட்டோட டிமாண்ட் நிறையவே இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்போது ஏஐ வந்து இன்னைக்கு ரொம்ப பூமில் இருக்கு. ஆமாம். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து அந்த ஏஐ வந்து பூம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்குமே டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போது நம்ம வேர்ல்டு எக்கனாமி அது வந்து எதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி சொல்லணும்னா ஃபேங்குன்னு சொல்லலாம். லைக் இட் சேஞ்ச் இன்டு டிஃப்ரெண்ட் நேம். ஸோ ஃபேங் லைக் எஃப் ஃபார் ஃபேஸ்புக், ஏ ஃபார் அமேசான், ஏ ஃபார் another A for Apple and N for Netflix, G for Google. ஸோ ஃபேஸ்புக்குங்கிறது மெட்டாவாக மாறிடுச்சு அண்ட் ஆல்சோ கூகுளுங்கிறது இப்போது ஆல்ஃபபெட்டுங்கிற நேமை வந்து பேரண்ட் கம்பெனியாக ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 கம்பெனி தான் வந்து இந்த வேர்ல்டோட எக்கனாமியே வந்து நம்ம வந்து டிசைடிங் அத்தாரிட்டிஸ்னே வந்து டெஃபினட்டாக எந்த ஒரு கொஸ்டினபிளுமே இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா இது இல்லாமல் எந்த ஒரு இயக்கமுமே கிடையாது. இவங்க தான் வந்து இவங்களோட பேஸ் வச்சு தான் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் பிஸ்னஸுமே வந்து டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய துறை நம்ம பேங்க் செக்டர்ஸ், டிஃபென்ஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி அக்ரி, டிஃபென்ஸு, இந்த மாதிரி எத்தனையோ துறைகள் இருந்தாலுமே இதுக்கு எல்லாமே முக்கியமான விஷயம் டேட்டா சென்டர்ஸ். ஏஐக்கு வந்து எமர்ஜ் ஆகும்போது நிறைய டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் புது கம்பெனிஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? டேட்டா சென்டர்ஸ் நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. இதனால் நிறைய ஏஐ வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து அதுக்கு ரிலேட்டடாகவும், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவும், கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாகவும் அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெர் வில் பி சஸ்டெயினபிலிட்டி. அது வந்து ஒரு ஸ்டெடிபிளாக வந்து நமக்கு வந்து
வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பீக்கில் போச்சு டவுன் ஆச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா வர்றதுனால நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகவே வந்து தைரியமாக இந்த துறையெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது இல்லைங்களா சார்? ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்னோவேஷன் லைக் நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் இன்னோவேஷன் அப்படிங்கும்போது இந்த பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி தே ஆர் லைக் அவங்க தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய இனோவேஷனோட ஜென்ரேஷனே சொல்லலாம் இந்த 2 டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து அது ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி, டயாக்னோசிஸாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு சார்ந்த உங்களுக்கு மெடிக்கலி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸு, அப்புறம் சிடி ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மெடிசின் ரிலேட்டடான ஃபார்முலாஸும் இது எல்லாமே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் லேபு, நிறைய எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்து எமர்ஜ் ஆகுது இல்லைங்களா? நிறைய லேப்ஸ், புது கம்பெனிஸ், புது டேப்லெட்ஸு, இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ இது எல்லாமே வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 கோர்சஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வெரி ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் எமர்ஜிங் இனோவேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லாமல் நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். அதுக்குமே நல்ல ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அந்த கோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுங்கிறதும் சஜஸ்ட் பண்ணுறதுக்குமே ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை பற்றி யாருமே யோசிக்கிறதும் இல்லை, படிக்கிறதும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட டாப் பணக்காரங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான். இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் சொல்ல போனோம்னா பிளாஸ்டிக்னால தான் ஃபுல்லாக பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக்கு மாற்றான ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும், இந்த உலகத்தை சஸ்டைனபிளாக கொண்டு போகணும் அப்படின்ற இடத்துல கிரீன் கெமிக்கல் இன்ஜினியரிங்ன்ற ஒரு செக்டர் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த செக்டரில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வர காத்து. ஏன்னா பொல்யூட்டட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற கோர்ஸுமே வந்து ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக சேம் லைக் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா நமக்கு சுற்றுச்சூழலில் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த கோர்சஸ் வந்து ரொம்பவுமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸாக இருக்கட்டும், நிறையா கம்பெனிஸுக்கு வந்து சைனிங் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், இதில் படித்த வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு நமக்கு உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரிங் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது, அது ஓரியன்டான ஒரு கேரியர் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறையா பேச வேண்டிய நிறையா இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா ட்ரெண்டிங் கோர்சஸ் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ். ஸோ ட்ரெண்டிங் கோர்சஸில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் கோர்சஸில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. எது முடிச்சாலும் எண்ட் ஆஃப் த கோர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும், அந்த வேலைங்கிறது சஸ்டைனபிளாக ரொம்ப காலத்துக்கு இருக்கணும். ஸோ எது முடிச்சா என்ன மாதிரியான கேரியர், மாதிரி சேலரி பேக்கேஜஸ்லயும் ஒரு சேஞ்சஸ், ஒரு growth அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து ஒரு 10 lakh பெர் ஆனம் இல்லை 5 lakh பெர் ஆனம்ல ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு வளருதோ அவங்களோட growth அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த growth பேஸ் பண்ணி இருக்கும்போது எந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்ஜினியரிங் கோர்சஸ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. முன்னாடி இருந்தது என்னன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசி இந்த மாதிரி கோர்சஸ் தான் இருந்துச்சு. எப்போ இந்தியாவில் ஐடி பூம் ஆக ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த ஃபீல்டையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது ஓரியன்டான ஸ்பெஷலைசேஷன் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்சஸ் என்ன அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இந்த லைக் நிறைய சிஎஸ்சிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் அண்ட் நிறைய கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் வித் டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து அதோட ஸ்பெஷலைசேஷன். கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, ஈவன் ரோபோட்டிக்ஸ் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப எமர்ஜ் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கும்போது என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்கு, இதை பத்தி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் கோர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஹாட்டா இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய டிமாண்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இதே
அதே டிமாண்ட் இருக்குன்ற கேரண்டி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வேலைக்கு போக போறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு +2 படிச்ச ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பேஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாமல் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கும், எது ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எது உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே கண்டிப்பாக. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு இப்போ ஏஐ போயிட்டு இருக்க ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உலகம் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சேம் டைமில் ஏஐங்கிறது ஐடி ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏஐ இல்லாமல் இருக்க போகிற ஃபீல்டே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகும்போது நிறையா பேர் வந்து இதனால் வந்து நமக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் ரொம்ப அதிகம், அதை கற்றுக்காம அப்படின்னு போனவங்க, அவாய்ட் பண்ணவங்க, இது எல்லாமே சொல்லப்போனால் ஈவன் மிகப்பெரிய கம்பெனிஸ் லைக் நோக்கியாவுமே வந்து அப்டேட்டுக்கு போகாதது அவங்களோட வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, உங்களுக்கு வேலை இருக்காது, உங்களுக்கு வேலை இருக்காதுன்னு சொன்னது மாதிரி கம்ப்யூட்டர் கற்றுக்கலைன்னா வேலை இருக்காதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருந்தாலும் ஒரு அக்கௌண்டண்டா இருந்தாலும் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ்ங்கிறது மிகவும் முக்கியம். இதே மாதிரி தான் ஏஐங்கிறது இன்னும் அப்கமிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ல எமர்ஜ் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போறேன், ஹெல்த் கேர்ல கண்டிப்பா ஏஐயோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா சர்ஜரிஸ்க்கு கூட வந்து கண்டிப்பா ஏஐ வந்து ரோபோட்டிக்ஸோட இது நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைட்ல பேனர் பார்க்கும்போது ஏஐ சர்ஜரி, அதாவது ரோபோட் வச்சு கீஹோல் சர்ஜரி பண்ற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 4 வருஷம் முடிச்சு வரும்போது இன்னும் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வரும். அட் த சேம் டைம் வந்து ஈவன் ஜப்பான்ல கூட ஒரு பாலிடிக் இதில் வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஒரு ஏஐ வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சு, ஒரு ஏஐ ரோபோட்டை வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சு அந்த ஏஐ எடுக்கிற டிசிஷன் பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து இன்னுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்து பூம் ஆகுது, எவ்வளோ அட்வான்ஸ்டாக போகுது அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறதுமே சொல்லலாம். ஸோ இப்போ ஏஐ பற்றி எவ்வளோ அட்வான்ஸ்டாக போனாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோரோட நீடுமே டிமாண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் என்னதான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணினாலும் அதோட கோர் டிமாண்டு அங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரும் ரோபோட்டிக்ஸ் படித்தவங்களோட நீடு ரொம்பவே இருக்கு. ஏஐ கண்டுபிடிச்சாலும் ஏஐ ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வந்தாலுமே அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு அந்த ரோபோட்ஸுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபியூச்சர். கோர் கோர்சஸ் எல்லாமே இப்போ ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட நீட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கோர்ங்கிறது ஒரு பேசிக். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்ல ஐடின்றது இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு, நாளைக்கு மேபி சேஞ்ச் ஆகலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஏஐ படிக்காதனாலும் பரவாயில்ல, ஆனால் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா வரும் காலங்களில் ஏஐ இன்ஜினியரை விட ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஏஐ டூலுங்கிறது ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPTன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு கோடிங் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு கோடிங் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட் ஒரே மாதிரி வருமானா வராது. யாரோட ப்ராம்ப்ட் பெட்டராக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவுட்புட் வருது. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து அப்கமிங்கில் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கும், இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். ஹை பேக்கேஜோட சேலரி லிஸ்ட்லேயும் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஆர் கோர்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஐடிஎஸ், ஐடி, சிஎஸ்சி ரிலவெண்ட்டான இந்த கோர்சஸ் தானே அவங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி வரும். ஸோ அது ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ ஒன்லி பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜஸை, ஒன்லி பைத்தான் லாங்குவேஜஸை மட்டும் வச்சு வந்து ஒரு ஏஐ வந்து டிஃபைன் பண்ணி என்ஜினியராக இருக்குன்னான வாய்ப்புகள் டெஃபினட்டாகவே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து யாருக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டட் ஸ்கில் இருக்கோ, மேக்ஸ் எந்த அளவுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அது வந்து அவங்களால மட்டும்தான் சர்வைவல். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மிக 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 ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து காலேஜோட உங்களோட படிப்பு வந்து நிற்க போகிறதில்ல. நீங்கள் கன்கரண்ட்டாக நீங்கள் லைஃப் லாங் படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏஐடிஎஸ் எடுத்தாலும் சிஎஸ்சி எடுத்தாலும் கம்பேரிங் வித் கோர் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதை விட நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கோர்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் லைஃப் லாங் படித்தே ஆகணும். அப்படி படிக்கலைன்னா இந்த ரேஸ், அதாவது நம்ம வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவார், எஸ் எக்ஸாக்ட்லி, இது ஒரு ரேஸ், ஓடிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபைட்டில் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கன்கரண்ட்டாக டெடிகேட்டடாக
ரிலேட்டடாக அப்டேட்டடில் இருக்கணும், சர்டிஃபிகேஷனில் இருக்கணும், இயர்லி ஒன்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணணும், சாஃப்ட்வேர்ஸ் நியூ ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்கேஜாக இருந்தாலும் சர்வைவலுக்கே நீங்கள் ஃபிட் ஆவீங்க. ஈவன் அது ஏஆர் இருந்தாலும், சிஎஸ்சியாக இருந்தாலும், ஐடியாக இருந்தாலும், நீங்கள் ஃபைனல் இயரோட உங்களோட சப்ஜெக்ட்ஸோ உங்களோட கிளாஸோ முடியவே போகிறதில்ல. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா சார்? நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம கோர் ஃபீல்டில் போயிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டோம்னா தீஸ் ஆல் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இல்லைங்களா? கண்டிப்பாக என்றைக்குமே கோரில் வந்து அதோட பேசிக்ஸ் என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை. ஆனாலும் அங்கேயும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது படிக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லைக் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர்றீங்க, அந்த காலேஜை வந்து ஒரு ஏன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஏங்கிற ஒரு காலேஜில் ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்டேக்குக்கு 60 சீட்டுன்னு வச்சுக்குவோம். ஸோ 60 சீட் அப்படின்னா அந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க 4 செக்ஷன் வச்சுருப்பாங்க, ஏ பி சி டி. மோஸ்ட்லி வந்து பெரிய காலேஜ் எல்லாத்துலேயுமே 4 செக்ஷன், 3 செக்ஷன். அது மட்டுமே இல்லாமல் ஒரு அந்த ஏங்கிற காலேஜே 2 காலேஜே வச்சிருப்பாங்க. ஏ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஒன் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அனதர் இஸ் அஃபிலியேட்டட் டு அட்டானமஸ் காலேஜ். ஸோ ஏ பி சி டி கிட்டத்தட்ட இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்சியில் மட்டும் வந்து 4 செக்ஷனில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 240 சீட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ சிஎஸ்சியில் மட்டும் 240 சீட்ஸ் வருதுன்னா நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசி டில் இசி வரைக்குமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸ்னே வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நமக்கு சொல்லலாம். இதில் மட்டுமே ஒரு காலேஜில் இருந்து ஏ அப்படிங்கிற ஒரு காலேஜிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ், 1500லேருந்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகி வெளியே வர்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு காலேஜிலேருந்து வர்றாங்க. ஸோ இதோட கவுண்ட்ஸ் அட் த சேம் டைம் இதே கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ், 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கிற அளவில் தான் வந்து உங்களுக்கு காம்படிஷனும் கூட ஃபுல்லாக ஃபில் ஆகிறது இல்லை. உங்களோட காம்படிஷன்ஸ் லெவல்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரெண்டிங் இல்லை, நம்ம வந்து எது நல்லா இருக்கும், எது ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறத விட நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான. சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இப்போ இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸில் ட்ரெண்டிங் கோர்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வரவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னா, கோர் கோர்ஸ் முடிச்சுட்டு வரவங்க ஆயிரக்கணக்கில் தான் இருக்காங்க. மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ வந்து அப்கமிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி, முன்னுமே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும்போது அங்க வந்து பேசிக்காவே கோருக்கான டிமாண்டுங்கிறது நிறையவே இருக்கு, நிறைய வந்துகிட்டு. ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஆட்டோமொபைலுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டோட மெட்ரோ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோருக்கு அதாவது எப்படி டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் எண்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க தேவைப்படுவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி கம்மியான நம்பர்ஸில் தான் தேவைப்படுவாங்க. அட் த சேம் ரைட் ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இனி வரும் ஃப்யூச்சரில் அவங்க ஏஐ படிச்சிருக்காங்க, லாங்குவேஜ் தெரியும், கோடிங் தெரியுங்கிறது மட்டும் டெஃபினட்டாக பார்க்க போகிறதில்ல. ஸோ ஹீ நீட்ஸ் எ ப்ராப்ளம் சால்விங். அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் பவர் வேணும், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும். ஸோ இதெல்லாம் கலந்தால் மட்டும்தான் வந்து ஒரு எம்என்சியாக இருந்தாலும், மிகப்பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறது வந்து இதாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்குது, என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு. இதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கோர்சஸில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ட்ரெண்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது என்னெல்லாம் இஷ்யூஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கோர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்க 1000 இருந்தாங்கன்னா ட்ரெண்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வரவங்க கிட்டத்தட்ட லட்சத்தில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் சப்ளை தான் எப்போவுமே இந்த வேலை வாய்ப்பை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற விஷயமா இருக்குது. கண்டிப்பாக.
ஸோ வேலை வாய்ப்புகளில் நிறைய வித்தியாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லைங்களா, கண்டினியூஸாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு 30 வயசானாலும் 50 வயசானாலும் வேலையில் இருக்கணும்னா கண்டிப்பாக புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். உங்களோட ஜாப்ல நீங்கள் உங்கள் வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஏன்னா நம்மளே கேள்விப்படுறோம் இல்லைங்களா, நிறையா வந்து கம்பெனிஸில் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் இத்தனாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனியில் இத்தனாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரியாலிட்டி தான், இதெல்லாம் நடக்காத விஷயம் கிடையாது. உலகத்தில் இப்போவும் நடந்துட்டு இருக்குது. அட் த சேம் ரேட் வேலை வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ யாரை இதை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து எடுக்கலாம், யார் வந்து ஏஐடிஎஸ் எடுக்கலாம், யார் வந்து சிஎஸ்சி எடுக்கலாம், யாருக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரி வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதான் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் தான். அதாவது முடிச்சு நீங்கள் 4 வருஷம் முடிச்சு வரும்போது எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான புது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பெட்டரான சேலரி இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் இஸ் அ ரேஸ்னு ஓடிட்டே இருக்க வேண்டியது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டிங் கோர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஈவன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த சீரியஸ் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அதுவாக உங்களை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு வந்து பாப்அப் பண்ணி காமிக்குது இல்லைங்களா. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோவில் வந்து உங்களோட பசி அதை தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அது இந்த ஃபுட்டுக்கு வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் ஃபோன்லேயா இருக்கட்டும் டேப்லேயா இருக்கட்டும் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம் நம்ம ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பாப்அப் ஆகுது. ஏன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக அது வந்து பாப்அப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற புது ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ நம்மளை வந்து ஒரு ஏஐ ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பற்றி, நம்மளோட எமோஷனலை பற்றி, நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இதை ஸ்டடி பண்ணி டேட்டா சயின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு என்ன ரிலவெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து ஏஐ அண்ட் எம்எல் மூலியமாக நமக்கு அவுட்புட்டாக வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கண்டிப்பாக அது பேஸ்டாக நம்ம யூஸ் பண்ண நம்மளோட டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் தருது. ஸோ நம்ம 4 விஷயம் பார்க்கும்போது அடுத்தது நம்ம அதை தான் பார்ப்போம். அது ப்ரெடிக்ட் பண்ணுது. ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல வந்து டேட்டா சயின்ஸுங்கிறது அட்டர்லி வந்து ப்ரெடிக்ஷன் தான் மேட்டர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா சயின்ஸ்க்கு பேசிக்ஸே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்ச எல்லாருனாலையும் டேட்டாவை ப்ராப்பரா ஒரு டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்குமே பேஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்களா. கண்டிப்பாக. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ கோர் இன்ஜினியரிங்லாம் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணுன்னா கோர் இன்ஜினியரிங் முடித்தோம்னா ஈஸியாக வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிபிள் இ முடிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு கோர் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2017 ஒரு காலேஜ் காலேஜ் ஒரு காலேஜ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்ட்ஸ் எல்இடி பல்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அந்த காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. யாரையுமே செலக்ட் பண்ணல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 75-80% மேலே செலக்ட் பண்ணல. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவில். என்னவா இருக்கும் அவங்களோட ஸ்கில், பேசிக் ஸ்கில். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு பேசிக்காக சால்ட்ரிங் வைக்கணும். சால்ட்ரிங்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு வயரை இன்னொரு வயரையும் கனெக்ட் பண்ணணும். அது கூட பண்ண தெரியல ப்ராப்பரா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது பெருமைக்கோ இல்லை உங்கள் ப்ரெஸ்டீஜியஸ்க்கோ எடுக்காமல்
ட்ரெண்டிங்காக எடுக்காமல் நீங்கள் ரியாலிட்டியில் அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தயாரானால் மட்டும்தான் அந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்களா? உண்மைதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிவில் இன்ஜினியரிங் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கும் சிவில் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு ஏசி ரூமில் வேலை, ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி நாங்கள் காலையில் வருவேன் சாயந்தரம் போவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, அதுக்கு எத்தனை டிசைனர் தேவைப்படுவாங்க, எத்தனை சைட் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. கம்பேரிட்டிவ்லி டிசைனர்ஸை விட சைட் இன்ஜினியர் தான் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, தாராளமாக கோர்ஸ் சூஸ். ஸோ கற்பனை உலகத்தில் இருந்து வெளியே வந்து நம்ம வந்து ரியாலிட்டி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அது கூட வந்து ஃபைட் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணணும்னு நினச்சோம்னா கோர் இண்டஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த கண்டிப்பாக கோர்ஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து இங்கே உறுதியாக சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, யூபிஎஸ்சி எழுதணும், டிஎன்பிஎஸ்சி எழுதணும், ஸோ இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கோர்சஸ் போகணும் அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஈவன் பிடெக் அக்ரி, பிஎஸ்சி அக்ரி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் என்டர் பண்ணுறதுக்குமே கண்டிப்பாக ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம், எஸ்பெஷலி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோர் கோர்சஸ் லைக் ட்ரிபிள் சிவில் அண்ட் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. வென் கம்பேரிங் வித் ட்ரெண்டிங் கோர்சஸ் லைக் சிஎஸ்சி ஏஐடிஎஸ்க்கு வந்து இல்லைங்கிறது கிடையாது. கம்பேரிட்டிவ்லி அப்படி இல்லைன்றதை தாண்டியும் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு ஜாப் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட்டில் கிடையாது. பட் நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு போகிறீங்களா, மெக்கானிக்கலுக்குன்னு நிறைய கோர்ஸ், நிறைய ஜாப்ஸ் செக்டர்ஸ் இருக்கு. ட்ரிபிள் முடிச்சுட்டு போகிறீங்களா, லைக் இபி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், ஈவன் ரயில்வேஸ், என்சிசி, டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து குரூப் 2A, குரூப் 2 இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸாமினேஷன். இன்னும் சொல்ல போனோம்னா ஐஏஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீசஸ். அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி 4 டிபார்ட்மெண்ட் தான். லைக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் அண்ட் இசிஇ எல்லாமே வந்து கோர். கண்டிப்பா இதை தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம்குள்ள போக முடியாது. ஈவன் இந்தியன் ஆர்மியில பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில மிலிட்ரியில எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா கோர் முடிச்சவங்களுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் கண்டிப்பா டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க ட்ரிபிள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு ஜாப் வருது, அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ட்ரிபிள் முடிச்சவங்க மட்டும்தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. லைக் பிடபிள்யூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா சிவில் முடிச்சவங்க மட்டும் தான் போக முடியாது. அதே ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி போகும்போது காமன். ஸோ இது வந்து ட்ரெண்டிங் கோர்ஸ் முடிச்சவங்க ட்ரெடிஷ்னல் யார் வேணால் எழுத முடியும். பட் கோர் கோர்ஸ் முடிச்சவங்களால மட்டும்தான் சர்டன் ஜாப்ஸ்க்கு எலிஜிபிள், சர்டன் ஜாப்ஸ் போகவும் முடியும். இது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் எஸ்பெஷலி +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரி காலேஜஸில் வந்து ஒரு கோர்சஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிபிஎஸ்சி ஓரியன்டான சிலபஸ் தான் மேனிஃபெஸ்டோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வென் கம்பேரிங் வித் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அது ரொம்பவுமே அதிகம் இல்லைங்களா? நம்ம ஊரில் வந்து ரொம்பவுமே அதிகம். அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துமே இன்னுமே வந்து ஒரு ஸ்டெப் வந்து இன்னுமே ஹெடாக தான் இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம சிலபஸ் தானே மேனிஃபெஸ்டோ வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து என்டிஏ தான், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட சிலபஸ் எல்லாமே என்சிஆர்டின்ற சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சிபிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது மேபி ஈஸியாக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சிபிஎஸ்சி இருந்தாலும் கரெக்டான கைடன்ஸ், கரெக்டாக படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே. இப்போ 12th முடித்தோடனே 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் ஜாயின் பண்ணட்டுமா இல்லை ட்ரெண்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணட்டுமான்னு. இது முழுக்க உங்களோட தனிப்பட்ட முடிவு. உங்களுக்கு எது வரும் எது வராது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் தாராளமாக. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ஹை சேலரி வேணும், உடனே முடிச்ச உடனே ஒரு வேலை வேணும், ஹை சேலரி வேணும், நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக
ட்ரெண்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். தாராளமாக. அண்ட் ஆல்சோ லைக் ஜாப் கேரண்டி எனக்கு தேவையில்லை, ஒரு ஹியூஜ் பேக்கேஜ் ஆஃப் சேலரி தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரெண்டிங் கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக எடுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சேஃப்டியாக இருக்கணும், நீங்கள் உங்களோட கெரியரை வந்து பார்த்து பில்ட் பண்ணணும். அட் த மோஸ்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் செக்டர்ஸ்குள்ளே போகணும், உங்களோட ஓன் சிட்டிஸ் ஓன் பிளேசஸ்லேயே வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான க்ரோத் எனக்கு இருந்தால் போதும். அண்ட் அது வந்து நிரந்தரமாக இருக்கணும், நான் வந்து எப்போவுமே ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும், சஸ்டெயினபிள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோர் டிபார்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் எவ்வளோ வேணால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு சேஃபான கோர்ஸ் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈஸியாக போகணும்னா ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எனக்காக இருந்தாலும் சாருக்காக இருந்தாலும் நிறைய காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் செஷன்ஸை கொடுத்து ஒரு டீட்டெயில்டான வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி பேசின இந்த தலைப்பில் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் வெர்சஸ் ட்ரெண்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய ஒரு டேட்டா வந்து ரிசர்ச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயங்களில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிதல் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ அது எங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து டெஃபினட்டாக வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து அதை வந்து மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா திருத்துறதுக்குமே வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.